நமது மெய்ப்பரும் நமது மீட்பரும் நமது ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவில் பிரியமான உறவுகளே, அருள்ஒளி இணையதளம் வழியாக வத்திக்கான் வானொலி நிகழ்ச்சிகளை நாள்தோறும் உங்களுக்காக நாம் ஒளிபரப்பி வருகிறோம். அருள்ஒளி இணையதளத்திற்காக தொகுத்து வழங்குபவர் உங்கள் அன்பிற்கினிய பேசால் தாஸ். லவ்தேத்து இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக. அன்பு உள்ளங்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்கவிருப்பவை தடம் தந்த தகைமை, விவிலிய தேடல் மற்றும் செய்திகள். தடம் தந்த தகைமை. திமோத்தேயு பாக்கீதின் வீழ்ச்சி. திமோத்தேயு பாக்கீது ஆகியோரின் படைகளோடு யூதர்கள் போராடிய போது அவர்களுள் 20,000க்கும் மிகுதியானவர்களை கொன்று அவர்களின் மிக உயர்ந்த கோட்டைகளுள் சிலவற்றை கைப்பற்றினார்கள். மிகுந்த கொள்ளை பொருட்களுள் ஒரு பாதியை தங்களுக்குள் பகிர்ந்து கொண்டார்கள். மறுபாதியை போரில் துன்புறுத்தப்பட்டோர், ஆதரவற்றோர், கைம்பெண்கள், முதியோர் ஆகியோருக்கு பகிர்ந்தளித்தார்கள். எதிரிகளின் படைக்கலங்களை ஒன்று சேர்த்து மிக கவனத்துடன் அவை அனைத்தையும் போர்த்திறன் முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களில் சேமித்து வைத்தார்கள். எஞ்சிய கொள்ளை பொருட்களை எருசலேமுக்கு கொண்டு சென்றார்கள். திமோத்தேயுவின் படைத்தலைவனை அவர்கள் கொன்றார்கள். அவன் மிக கொடியவன், யூதர்களை கடுமையாக துன்புறுத்தியவன். தங்கள் மூதாதையரின் நகரில் வெற்றி விழாவை அவர்கள் கொண்டாடி கொண்டிருந்த போது ஏற்கனவே தூய இடத்தின் கதவுகளை தீக்கிரையாக்கி இருந்தோரை சுட்டரித்தார்கள். இவர்களில் ஒரு சிறு வீட்டிற்குள் ஓடி ஒளிந்து கொண்ட கல்லிஸ்தேனும் ஒருவன். இவ்வாறு இவன் தன் தீச்செயல்களுக்கு ஏற்ற தண்டனையை அடைந்தான். யூதர்களை விலைக்கு வாங்கும்படி 1000 வணிகர்களை கூட்டி வந்திருந்த மாபெரும் கயவனான நிக்கோனாரை இழிந்தவர்கள் என்று அவனால் கருதப்பட்டவர்கள் ஆண்டவரின் துணையோடு தோற்கடிக்க அவன் தன் உயர்தர ஆடையை களைந்தெறிந்துவிட்டு தப்பியோடும் அடிமை போல் அந்தியோக்கியை அடையும் வரை நாட்டினூடே தனிமையில் ஓடினான். தன் சொந்த படையை அழித்ததுதான் அவன் கண்ட பெரும் வெற்றி. எருசலேம் மக்களை அடிமைகளாக விற்று அதன் வழியாக கிடைக்கும் தொகையை கொண்டு ரோமைகளுக்கு திரை செலுத்துவதாக உறுதி கூறியிருந்த நிக்கானோர் யூதர்களுக்கு ஒரு பாதுகாவலர் உண்டு என்றும் அவரால் விதிக்கப்பட்ட சட்டங்களை அவர்கள் பின்பற்றுவதால் அவர்களை தோற்கடிக்க முடியாத நமது விவிலிய தேடலில் நம்பினோரை கைவிடாத கடவுள் என்ற தலைப்பில் திருப்பாடல் 33 20 முதல் 22 வரையுள்ள இறைவசனங்கள் குறித்து தியானித்து அத்திருப்பாடலை நிறைவுக்கு கொணர்ந்தோம். இவ்வாற விவிலிய தேடலில் திருப்பாடல் 34 குறித்த நமது சிந்தனைகளை தொடங்குவோம். கடவுளின் கருணையை புகழ்தல் என்ற தலைப்பில் அமைந்துள்ள இத்திருப்பாடல் தாவீதுக்கு உரியது. அவர் அபிமெலேக்கின் முன் பித்து பிடித்தவர் போல தம்மை காட்டிய போது அவன் அவரை துரத்திவிட அவர் வெளியேறினார். அப்போது அவர் பாடியது என்று துணை தலைப்பிடப்பட்டுள்ளது. இந்த துணை தலைப்பானது தாவீது அரசர் எந்த சூழலின் பின்னணியில் இத்திருப்பாடலை எழுதியிருக்கிறார் என்பதை நமக்கு எடுத்து காட்டுகிறது. இந்த திருப்பாடல் எழுதப்பட்டதற்கான பின்னணியை நாம் முதலில் தெரிந்து கொள்வோம். மன்னர் சவுலுக்கும் தாவீதுக்கும் இடையே நடக்கும் தர்ம யுத்தமே தாவீதின் அனைத்து துன்ப துயரங்களுக்கும் அடிப்படை காரணமாகின்றது. தாவீது மீது சவுல் கொண்டிருந்த பொறாமையும் கோபவெறியும் பழிவாங்கும் உணர்வும் தாவீதின் நிம்மதியை தொலைக்கச் செய்தன. இதனால் புலிக்கு பயந்த மானை போல பல்வேறு இடங்களுக்கு ஓடிச் சென்று தஞ்சமடைய வேண்டிய அகோர நிலை தாவீதுக்கு ஏற்பட்டது.
ஒரு மிகப்பெரிய நாட்டில் மக்கள் சந்திக்கும் பிரச்சனைகள் எத்தனையோ இருக்க, அவற்றையெல்லாம் விட்டுவிட்டு தாவீதை கொல்ல வேண்டும் என மெனக்கெட்டு அலைகின்றார் மன்னர் சவுல். எனவே இப்படிப்பட்ட கொடிய மனம் கொண்ட சவுலிடமிருந்து தன் உயிரை காத்துக்கொள்ள போராடுகிறார் தாவீது. சவுலிடமிருந்து தப்பிச் செல்லும் தாவீது காத்தின் மன்னன் ஆக்கிஸிடம் சென்று தஞ்சமடைகிறார். அங்கும் விடாது ஆபத்து அவரை துரத்துகிறது. கோலியாத்தை கொன்றொழித்த தாவீதின் வீரத்தை கேள்விப்பட்டு சவுல் மன்னரைப் போல அவர் மீது பொறாமை கொள்கிறார் மன்னர் ஆக்கீஸ். ஆகவே இந்த இக்கட்டான நிலையில் மன்னர் ஆக்கீஸிடமிருந்து தப்பிப்பதற்காக ஒரு பைத்தியக்காரனைப் போல நடிக்க வேண்டிய மிக மோசமான நிலைக்கு தள்ளப்படுகிறார் தாவீது. தாவீதின் வாழ்வில் நடந்த இந்த வரலாற்று நிகழ்வானது இந்த திருப்பாடலில் மட்டுமே எடுத்து காட்டப்படுகிறது. மேலும் இம்மாபெரும் ஆபத்திலிருந்து தப்பிய தாவீது ஆண்டவரை புகழும் விதமாக இத்திருப்பாடலை இயற்றுகிறார். இந்த வரலாற்று பின்னணியை உள்ளத்திலே உள்வாங்கியவர்களாய் இத்திருப்பாடல் குறித்த நமது சிந்தனைகளை தொடர்வோம். இத்திருப்பாடல் மொத்தம் 22 இறைவசனங்களை கொண்டுள்ளது. இப்போது 1 முதல் 4 வரை உள்ள இறைவார்த்தைகள் குறித்து சிந்திப்போம். முதலில் அவ்வார்த்தைகளை வாசிக்க கேட்போம். ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன், அவரது புகழ் எப்பொழுதும் என் நாவில் ஒலிக்கும். நான் ஆண்டவரை பற்றி பெருமையாக பேசுவேன், எளியோர் இதை கேட்டு அக்களிப்பர். என்னுடன் ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள், அவரது பெயரை ஒருமிக்க மேன்மைப்படுத்துவோம். துணை வேண்டி நான் ஆண்டவரை மன்றாடினேன், அவர் எனக்கு மறுமொழி பகர்ந்தார். எல்லா வகையான அச்சத்தினின்றும் அவர் என்னை விடுவித்தார். அன்பர்களே, இந்த 4 இறைவசனங்களிலும் 2 சிந்தனைகள் மையப்படுத்தப்படுகின்றன. அதாவது, முதல் 3 இறைவசனங்களிலும் கடவுளை நான் புகழ்வேன், போற்றுவேன், பெருமையாக பேசுவேன், அவருடைய பெயரை பெருமைப்படுத்துவேன் என்றெல்லாம் எடுத்துரைக்கும் தாவீது 4வது இறைவசனத்தில் என் மன்றாட்டுக்கு பதில் மொழி தந்தார் என்றும் எல்லாவிதமான அச்சத்தினின்றும் என்னை விடுவித்தார் என்றும் கூறுவதுடன் ஏன் கடவுளை போற்றி புகழ வேண்டும் என்பதற்கான காரணத்தையும் முன்வைக்கின்றார். பிரியமானவர்களே, கடலில் சென்று கொண்டிருந்த கப்பல் ஒன்றில் பலர் பயணம் செய்து கொண்டிருந்தனர். அப்பயணிகளில் கடவுள் மீது பக்தி கொண்ட பக்தர் ஒருவரும் இருந்தார். நன்றாக சென்று கொண்டிருந்த அந்த கப்பல் திடீரென ஏற்பட்ட பெரும் புயலில் சிக்கி பல துண்டுகளாக உடைந்து மூழ்கியது. அப்போது உடைந்து போன கப்பலின் ஒரு மரத்துண்டை பற்றி கொண்டு அந்த இறைபக்தர் மட்டும் எப்படியோ தப்பி அருகிலுள்ள தீவை அடைந்தார். இறைவா, ஆளரவமற்ற இந்த தீவில் நான் தனிமையில் இருந்தாலும் நீர் என்னோடு இருக்கின்றீர். ஏதாவது ஒரு வழியில் எனக்கு நீர் உதவி புரிந்து என்னை காப்பாற்றுவீர் என்று நான் நம்புகிறேன் என கடவுளை நோக்கி கூறினார். ஆனால் அவருக்கு எந்த ஒரு உதவியும் கிடைத்தபாடில்லை. என்றாலும் கடவுள் மீது தான் கொண்டிருந்த நம்பிக்கையை மட்டும் அவர் இழக்கவில்லை. இப்படியே நாட்கள் கடந்து சென்றன. தன்னை காத்துக்கொள்ள தீவில் கிடைத்த பொருட்களை கொண்டு ஒரு சிறிய குடிசை ஒன்றை கட்டினார். அங்கு கிடைத்த பழங்களை கொண்டு தினமும் பசியாறி வந்தார். இப்படி இன்னும் சில நாட்கள் கழிந்தன. ஆனால் தனது நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாமல் அவர் தினமும் இறைவனிடம் தொடர்ந்து இறைவேண்டல் செய்து வந்தார். ஒரு நாள் அந்த பக்தர் உணவு தேடுவதற்காக வெளியே சென்று விட்டு திரும்புகையில் அவரது அந்த ஒரே குடிசையும் தீப்பிடித்து எரிந்து கொண்டிருந்தது. அதை பார்த்ததும் மிகவும் வேதனையடைந்தார். ஆனாலும் நம்பிக்கை இழக்காதவராக இதிலும் கடவுள் ஏதாவது ஒரு நன்மை வைத்திருப்பார் என்று கூறி தன்னை தேற்றிக் கொண்டார். அவரது இறை நம்பிக்கை வீண் போகவில்லை. சில மணித்துளிகளில் கப்பல் ஒன்று அவர் தங்கியிருந்த தீவை நோக்கி வந்து கொண்டிருந்தது. அதனை கண்டதும் எனது இறைவேண்டல்களை கேட்டு கடவுள் எனக்கு உதவி உள்ளார், அவர் என்னை கைவிடவில்லை, என்னை காப்பாற்ற அவர் யாரையோ அனுப்பியுள்ளார் என்று கூறி உற்சாகத்தில் துள்ளி குதித்தார். அப்போது கப்பலிலிருந்து வந்த பணியாளர்கள் அவரை கப்பலுக்கு அழைத்துச் சென்றனர். கப்பலுக்குள் சென்றதும் நான் இந்த தீவில் தனியாக இருப்பது உங்களுக்கு எப்படி தெரியும் என்று அவர்களிடம் கேட்டார் அந்த பக்தர். அதற்கு கப்பலின் தலைவர், தூரத்திலிருந்து நாங்கள் பார்த்தபோது இந்த தீவிலிருந்து புகை எழும்புவதை பார்த்தோம். மேலும் இத்தீவில் கரை ஒதுங்கிய யாரோ ஒருவர் உதவி வேண்டி இப்படி அபயக்குரல் எழுப்புகிறார் என்பதை புரிந்து கொண்டோம். அதனால்தான் நாங்கள் இங்கு வந்தோம் என்றார். அப்போதுதான் இறைவன் குடிசையை பற்றி எரியச் செய்ததன் காரணம் அப்பக்தருக்கு புரிந்தது.
அந்த வழியில் கப்பல்கள் வருவதே மிக மிக அரிதான நிலையில் குடிசை மட்டும் தீப்பிடித்து எரிந்திருக்கவில்லை என்றால் தன் நிலை என்னவாக இருக்கும் என்று அவருக்கு புரிந்தது. தன் மீது நம்பிக்கை வைத்து அனுதினமும் இறைவேண்டல் செய்யும் எந்த ஒரு பக்தரையும் கடவுள் எப்போதும் கைவிடவே மாட்டார் என்று சொல்லி மீண்டும் இறைவனுக்கு நன்றி கூறினார் அந்த பக்தர். கடவுளின் பெயரை நான் பாடி புகழ்வேன், அவருக்கு நன்றி செலுத்தி அவரை மாட்சிமைப்படுத்துவேன் என்றும், நன்றியோடு அவர்தம் திருவாயில்களில் நுழையுங்கள், புகழ் பாடலோடு அவர்தம் முற்றத்திற்கு வாருங்கள், அவருக்கு நன்றி செலுத்தி அவர் பெயரை போற்றுங்கள், ஏனெனில் ஆண்டவர் நல்லவர், என்றும் உள்ளது அவர்தம் பேரன்பு, தலைமுறை தோறும் அவர் நம்பத்தக்கவர் என்றும், ஆண்டவரே, என் முழு மனத்துடன் உமக்கு நன்றி செலுத்துவேன், தெய்வங்கள் முன்னிலையில் உம்மை புகழ்வேன், நான் மன்றாடிய நாளில் எனக்கு செவி சாய்த்தீர், என் மனத்திற்கு வலிமை அளித்தீர் என்றும் தாவீது வேறு சில திருப்பாடல்களிலும் ஆண்டவரின் நன்மைத்தனங்களுக்காக அவரை புகழ்ந்தேத்தி நன்றி செலுத்துகின்றார். தான் இளைஞனாக ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த போது கடவுளை பாடி புகழ்வதை வழக்கமாக கொண்டிருந்தவர் தாவீது. மேலும் கடவுள் தன்னை பயன்படுத்தி கோலியாத் என்ற மாபெரும் வீரனை வெற்றி கொள்ள வைத்தமைக்காக அவர் கடவுளுக்கு நன்றி செலுத்துவதையும் நாம் காண்கின்றோம். நீர் உம் அடியானாகிய என்னை பெருமைப்படுத்தியதற்கு ஈடாக தாவீதாகிய நான் சொல்ல வேறு என்ன உள்ளது? ஏனெனில் நீர் உம் அடியானை அறிந்திருக்கிறீர். ஆண்டவரே, நீர் உம் அடியான் பொருட்டு உம் திருவுளப்படி இத்தகைய மாபெரும் செயல்கள் அனைத்தையும் செய்ததுமன்றி இத்தகைய மாண்புமிக்க செயல்களையெல்லாம் அறிவித்தீர். ஆண்டவரே, உமக்கு ஒப்பானவர் எவருமில்லை. எங்கள் காதுகளினாலே நாங்கள் கேள்விப்பட்டதன்படி உம்மை தவிர வேறு கடவுளும் இல்லை. அன்பர்களே, சவுல் மன்னர் தாவீது மீது பொறாமை கொண்டு அவரை பழிவாங்க துடித்தாலும் ஆண்டவர் தாவீதுடன் இருப்பதையும் அவரை வழிநடத்துவதையும் அவர் கண்டுணர்ந்திருந்தார். இதன் காரணமாகவே தாவீதுக்கு எதிராக தன் கைகளை ஓங்குவதற்கு மன்னர் சவுல் பெரிதும் அஞ்சினார். ஆனாலும் அவர் உள்ளத்தில் கோலோச்சிய தீய ஆவிக்கு அடிபணிந்தார். அதனால்தான் கடவுளுக்கு எதிராக செயல்பட்ட சவுல் தன் உயிரையே மாய்த்து கொள்ளும் கொடிய நிலைக்கு தள்ளப்பட்டார். ஆனால் கடவுள் மீது இறுதி வரை உறுதியான நம்பிக்கை கொண்டிருந்த தாவீதோ அவர் வழங்கிய அரச பதவியையும் அவரது பாதுகாப்பையும் என்றுமுள்ள அன்பையும் அருளையும் கொடையாக பெற்றுக்கொண்டார். ஆகவே தாவீதைப் போல நாமும் அச்சமகற்றி பாதுகாப்பும் நலமும் அருளும் ஆண்டவரை துணையாக கொள்வோம். அதற்கு அச்சமகற்றும் இறைவனின் துணை என்ற தலைப்பில் இன்றைய விவிலிய தேடல் நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி. செய்திகள். நற்செய்தியின்படி வாழ்க்கை என்பது கடவுள் மீதும் மனிதர் மீதும் ஒரு பேரார்வத்தை ஏற்படுத்துகிறது என்றும் இது விண்ணுலகையும் மண்ணுலகையும் மிக ஆர்வமுடன் அன்பு கூர்ந்திட வழிவகுக்கிறது என்றும் கூறினார் திருத்தந்தை 14ஆம் லியோ. நவம்பர் 24 இத்திங்களன்று மரியாவின் பணியாளர்கள் சபையினரை அவர்தம் 215வது பொதுப்பேரவையை முன்னிட்டு திருப்பீடத்தில் சந்தித்த போது இவ்வாறு கூறிய திருத்தந்தை கடவுள் மீதும் மற்றவர்கள் மீதும் உள்ள அன்பை ஆழப்படுத்துவதன் வழியாக தங்கள் பணியை புதுப்பித்துக் கொள்ளுமாறு அவர்களை வலியுறுத்தினார். கடவுளுடைய வார்த்தையை புரிந்து கொள்ள உதவும் நற்செய்தி, புனித அகஸ்தினாரின் வாழ்வு மற்றும் அவர்களின் ஆன்மீக பாரம்பரியத்திலிருந்து வலிமையை பெற அவர்களை ஊக்குவித்த திருத்தந்தை ஏழைகளின் அழுகைக்கு செவிசாய்ப்பதன் முக்கியத்துவம் குறித்தும் அவர்களுக்கு வலியுறுத்தினார். அவர்களின் பாரம்பரியத்தின் 3 தூண்களாக விளங்கும் உடன் பிறந்த உறவு, சேவை மற்றும் மரியன்னை ஆன்மீகம் குறித்த சிந்தனைகளை அவர்களுடன் பகிர்ந்து கொண்டார் திருத்தந்தை. வத்திக்கான் நிறுவனங்களின் நிர்வாகத்தை புதுப்பித்து ரோமை தலைமைச் செயலகத்தின் புதிய விதிமுறைகளையும் அதனுடன் இணைந்த பணியாளர் ஒழுங்குமுறையையும் அங்கீகரித்து வெளியிட்டுள்ளார் திருத்தந்தை 14ஆம் லியோ. நவம்பர் 23 இஞ்ஞாயிறு கிறிஸ்து அரசர் பெருவிழாவன்று கையொப்பமிடப்பட்டு நவம்பர் 24 இத்திங்களன்று வெளியிடப்பட்ட இந்த புதிய விதிமுறைகள் வத்திக்கான் தலைமைச் செயலகம், திருப்பீடத் துறைகள், நீதித்துறை மற்றும் பொருளாதார அமைப்புகள் மற்றும் இது தொடர்புடைய நிறுவனங்களுக்கு பொருந்தும் என்றும் கூறப்பட்டுள்ளது. திருத்தந்தையின் இப்புதிய அறிவிப்பு பணியாளர் ஒழுங்குமுறை,
ரோமை தலைமைச் செயலகத்தின் ஊழியர்களுக்கான நிறுவன ஒழுங்குமுறை மற்றும் பொருளாதார விடயங்களுக்கான விதிகளை அமைக்கிறது. மேலும் இந்த புதிய விதிகள் திருத்தந்தை 2ஆம் ஜான்பால் அவர்களால் 1999 ஆண்டு விதிக்கப்பட்ட விதிமுறைகளை மாற்றியமைத்து திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் 2022 ஆண்டு வெளியிடப்பட்ட பிரதிகாத்தே எவாஞ்சலியும் அப்போஸ்தலிக்க ஆவணத்திலிருந்து சீர்திருத்தங்களை உள்ளடக்கியுள்ளன. உக்ரைனில் இடம்பெற்று வரும் போரின் தாக்கத்தை அதிகமாக சந்தித்து வரும் லாத்வியா நாட்டின் திருப்பயணிகளிடம் மோதல் காலங்களில் இறைவனை நோக்கி திரும்பி அவருடைய அருளால் வலிமை பெறுவது மிகவும் முக்கியமானது என்று மொழிந்தார் திருத்தந்தை 14ஆம் லியோ. நவம்பர் 24 இத்திங்களன்று லாத்வியாவிலிருந்து ரோமைக்கு முதல் திருப்பயணம் தொடங்கி 100 ஆண்டுகள் நிறைவடைந்ததை முன்னிட்டு அந்நாட்டிலிருந்து வந்த கிறிஸ்தவ திருப்பயணிகளின் பிரதிநிதிகளை சந்தித்த போது இவ்வாறு தெரிவித்தார் திருத்தந்தை. லாத்வியா நாட்டு தலைவர்களுக்கும் திருப்பீடத்திற்கும் இடையிலான கலந்துரையாடல்கள் அங்கு கிறிஸ்தவ நம்பிக்கையின் நேர்மறையான பங்களிப்பை வழங்குகின்றன என்று வலியுறுத்தினார் திருத்தந்தை. எதிர்நோக்கின் திருப்பயணிகள் என்ற தலைப்பில் கொண்டாடப்படும் இந்த யூபிலி ஆண்டை பற்றி குறிப்பிட்ட திருத்தந்தை, நம்பிக்கை என்பது எல்லா பதில்களையும் கொண்டிருப்பது என்று அர்த்தமல்ல, மாறாக கடவுள் மீது நம்பிக்கை வைப்பது மற்றும் கிறிஸ்துவை இன்னும் நெருக்கமாக பின்பற்றுவது என்றும் மொழிந்தார். இந்த திருப்பயணத்தில் கலந்து கொண்ட அந்நாட்டு பிரதமர் எவிகா சிலினா அவர்கள் திருத்தந்தை மற்றும் திருப்பீட அதிகாரிகளுடன் தனிப்பட்ட சந்திப்புகளை மேற்கொண்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. திருத்தந்தை மேற்கொள்ளவிருக்கும் திருத்தூது பயணத்தை குறித்து நவம்பர் 24 இத்திங்களன்று கிறிஸ்தவ ஒன்றிப்பு திருப்பீட அவையின் தலைவர் கர்தினால் குர்ட் கோச் அவர்கள் வத்திக்கான் செய்திக்கு வழங்கிய நேர்காணலில் இது முதல் நீசேயா திருச்சங்கத்தின் 1700வது ஆண்டு நிறைவை நினைவு கூறும் நோக்கத்தை கொண்டுள்ளது என்று கூறினார். இயேசு கிறிஸ்துவின் இறை இயல்பில் நம்பிக்கை நிலைநாட்டிய இந்த திருச்சங்கம் இன்றும் கிறிஸ்தவ நம்பிக்கையின் மையமாக உள்ளது என்றும் கூறிய கர்தினால் கோச் அவர்கள், இயேசுவின் இறை இயல்பையும் கிறிஸ்தவர்களிடையே அது ஊக்குவிக்கக்கூடிய ஒன்றிப்பையும் உறுதிப்படுத்துவதில்தான் கிறிஸ்தவ ஒன்றிப்பின் முக்கியத்துவம் உள்ளது என்று வலியுறுத்தினார். இறையியல் பிளவுகளை கடந்து கிறிஸ்துவில் பகிரப்பட்ட நம்பிக்கையை மீண்டும் உறுதிப்படுத்துவதில் முதல் நீசேயா திருச்சங்கத்தின் முக்கியத்துவம் குறித்தும் எடுத்துரைத்தார் கர்தினால் கோச். நைஜீரியாவில் நவம்பர் 21 வெள்ளியன்று பாபிரி சமூகத்தில் உள்ள புனித மரியன்னை கத்தோலிக்க பள்ளியின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு பிறகு 239 குழந்தைகள் உட்பட 265 பேர் இன்னும் கடத்தல்காரர்களின் கைகளில் உள்ளனர் என்று கூறியுள்ளது ஃபீதேஸ் எனப்படும் செய்தி நிறுவனம். இந்நிலையில் நவம்பர் 21 மற்றும் 22ஆம் தேதிக்கு இடையில் 50 குழந்தைகள் தப்பித்து தங்கள் குடும்பங்களுடன் மீண்டும் இணைந்ததாக கோண்டகோரா மறைமாவட்டம் தெரிவித்துள்ளது என்பதையும் சுட்டிக்காட்டியுள்ளது அச்செய்தி நிறுவனம். இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகின்றது. தொடர்வது அதன் மலையாள நிகழ்ச்சிகள். உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. வணக்கம். வணக்கம்.